வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் தர்மினி. நான் உங்கள் சரவணன். நாங்கள் நல்ல சுகமாக இருக்கிறோம், நீங்களும் நல்ல சுகமாக இருக்க வேணும்னு சொல்லிக்கொண்டு இன்றைய நாள் நாங்கள் இந்த கிராமங்களுக்கு இன்றைக்கு மதிய சாப்பாடு கொண்டு கொடுக்க போகிறோம். இந்த சாப்பாடு ஏன் கொடுக்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், அதாவது பிரான்ஸில் இருக்கிற அக்கா தான் எங்களோட அம்மாட நினைவு தினத்துக்காக இந்த சாப்பாடை கொடுக்க சொல்லியிருக்கிறோம். அதாவது 2 பிள்ளைகள் சேர்ந்து என்ன 2 பேர் அந்த அம்மாண்ட பிள்ளைகள் 2 பேரும் சேர்ந்து தான் இந்த உணவை கொடுக்க சொல்லி. ஆனால் அவர்கள் யார் என்ன பேர் அம்மாவுக்கு எந்த வித இதுகளும் வெளிப்படுத்த வேண்டாம். நீங்கள் நோமலாக பிரான்ஸ்லேருந்து அதுவும் முக்கியமாக இது 18வது ஆண்டு நினைவு தினமாம். தாங்கள் இப்போ எங்கள் மூலம் தொடர்பு கொண்டபடியாக நாங்கள் சந்தோஷமாக நாங்கள் கொடுக்குற தாங்கள் பார்க்கக்கூடிய வசதியாக இருக்கும், ஒரு நல்ல இதாக இருக்குன்னு சொல்லி தான் எங்கள் மூலமாக இதை தொடர்பு கொண்டிருந்தால் கண்டிப்பாக அந்த அம்மாவுக்கு முதல்ல அம்மாண்ட ஆத்மா சாந்திக்காக தான் இந்த உணவை கொடுக்குறாரு. அந்த ஆத்மா சாந்திரன்னு சொல்லி நாங்கள் உண்மையாகவே எல்லாமே இறைவனை வேண்டிக் கொண்டு நாங்கள் இன்றைக்கும் இந்த கேஸ் இல்லாத நேரம் எவ்வளோ இதுலையும் நாங்கள் அடுப்பில் தான் சமைச்சோம். நாங்கள் ஒரு மாதிரி ஓகே பொருட்படுத்த வேலை கண்டிப்பாக நம்பின வேலை முடிக்க வேணும். அதோட கணக்கு நாங்கள் போடுற பாசல் எல்லாம் கொஞ்சம் நிப்பாட்டி இருக்கிறோம். என்னன்னு சொன்னால் இந்த கேஸ் பிரச்சனை உண்டு. இப்போ இந்த நம்ம நாட்டு சூழ்நிலை பிரச்சனையால் இப்போ தான் நேற்று தான் எல்லா விமானங்கள் எல்லாம் ஓட தொடங்கியிருக்கு. அப்போவும் விலைகள் எல்லாம் இந்த பார்சல் அனுப்புகிற செலவுகள் எல்லாம் ஒரு வித்தியாசமாக மாற்றங்கள் கணக்கு இருக்குது. அதால் நாங்கள் அது பார்சலுங்கிற காசு வந்திருக்கிறார்களும் கொஞ்சம் தொடர்பு கொண்டு சில இதெல்லாம் கதைச்சி போடணும். ஓகே, அது ஒரு வட்டம் இருக்கட்டும். நாங்கள் எங்கேயும் வந்துட்டோம். ஓகே, இந்த அம்மாண்ட 18வது ஆண்டு தோசத்துக்காக நினைவு நாளுக்காக தான் இந்த சாப்பாடை நான் கொண்டு போகிறோம். இப்போ நாங்கள் எங்கே கொண்டு போகிறோம், இப்போ எப்படி இந்த சாப்பாடை வழங்க போகிறோம்னு சொல்லி நீங்கள் வீடியோவில் பாருங்க. அதாவது 4-5 கறியோட இன்றைக்கு சோறு கறி வச்சுருக்கிறோம். என்ன சோறு சமையல் எல்லாம் சமைச்சு ரெடியாக வச்சுருக்கிறோம். அதை இன்றைக்கு நாங்கள் சமைக்கலாம் காட்டு இல்லாத பிரச்சனை உங்களுக்கு விளங்கும் தானே. ஓகே, நாங்கள் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி யாராவது எங்களோட வீடியோக்குள்ளே புதுசாக வாரீங்களேன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது ஒரு வகையில் எங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்குமென்னு சொல்லிக்கொண்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நாங்கள் எல்லாம் சோறு பாசலெல்லாம் ரெடியாக்கி வச்சுட்டோம். பாருங்கோ, அக்கா சொன்னபடி இல்லை வடிவா நீட்டாக எல்லாம் பாசல் எல்லாம் கட்டி வச்சுட்டோம். என்னென்னு சொன்னால் வீடியோ எடுக்கிறதுக்கு யாரும் இல்லை, அதனால் நானே இப்படி எடுத்து கொண்டிருக்கிறேன். இஞ்சால் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு கறியும் சொப்பில்ல கட்டியாச்சு. இதுக்குள்ளே பருப்பு கறி, சுண்டல் கறி, பூசணிக்காய், மற்ற ஒரு சின்ன ஒரு வெங்காய சம்பல் எல்லாம் வச்சு நாங்கள் நீட்டாக கட்டிட்டோம். இப்போ என்னென்னு சொன்னால் தச்சமயம் இப்போ கேஸ் இல்லாத நிலவரத்தால் நாங்கள் வீடியோ எல்லாம் எடுக்க இல்லாமல் போயிட்டு அடுப்பில் தான் சமைச்சது. இப்போ இதை நாங்கள் ஒவ்வொரு சொப்பில் இதை போட்டுட்டு நாங்கள் பார்ப்போம். இப்போ இதே மாதிரி ஒரு கறி ஒரு பாசல் சோறு பாசலையும் வச்சு நாங்கள் இந்த மாதிரிக்கு கட்டினோம்னு சொன்னால் டக்காண்டு கொண்டு ஓடிடலாம். கேஸ் பிரச்சனை எல்லாமே இப்போ பிரச்சனை, பெட்ரோல் பிரச்சனை, அதனால் எதுவுமே செய்யலாமே இருக்குது. ஓகே, ஒரு மாதிரிக்கு இதை நாங்கள் காலையில் சமைச்சிட்டோம். இப்போ மதியம் சரியாக இப்போ 11:45, அங்கே ஒரு 12 கண்டாலும் நாங்கள் நிற்கணும். இப்படி டக்கு பாசல் கட்டியாவது சொப்பில்ல போடுவோம். இப்போ நாங்கள் சொப்பில எல்லாம் கட்டிட்டோம். இதை நாங்கள் கொண்டு போகிறதுக்காக பெரிய சொப்பில் தான் வைக்க போகிறோம். என்ன சொன்னால் பட்டியல்களை வச்சுட்டு ஆட்டோவில் இருந்துட்டு போயிடலாம். அதனால் இப்படி ஒரு 4-5 சொப்பினுக்குள்ளே வச்சுன்னு போனோம்னு சொன்னால் எங்களுக்கு சாப்பாடு நசிவிடாமலும் இருக்கும். இப்படியே டக்காண்டு வச்சு கொண்டு வலிக்கிடுவோம். இப்படியே வச்சு கொண்டு டக்குன்னு வச்சுட்டு முடிப்போம். இப்படியே நாங்கள் சாப்பாடு எல்லாம் ஏற்றி கொண்டிருக்கிறோம். டக்குன்னு நேரம் வந்துட்டு வலிக்கிடுவோம். சாரம் கிடக்கு சாப்பா.
போனாலும் வேண்டுங்க வேலைக்கு போனாலும் இருந்தாலும் என்ன சரி சரி வா பள்ளிக்கூடம் போன் அடிக்குதா நான் எடுக்கிறேண்ணே அக்கா ஒரு யாக்கு தெரியணுமோ கணக்கவோ கணக்கவே அவைகளுக்கு 4 வச்சு இப்ப யார வரையணுமா அனைவருக்கும் வணக்கம். திருமால்புரம் மக்கள் சார்பாக நாங்கள் இந்த மதிய உணவினை தந்த 18வது அந்தியட்டி நினைவாக நமது மக்களுக்கு மதிய உணவினை தந்த அக்காவுக்கு நன்றியை கூறிக்கொண்டு மற்றும் தர்மினி அக்கா எங்களுக்கு மதிய உணவு மற்றும் பின்னேற உணவினை அதிக நேரம் கூடுதலாக எங்களுக்கு கொண்டு வந்து தந்து வழங்கியுள்ளார். அவருக்கு மீண்டும் மீண்டும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு மற்ற அந்த தோட்ட வேலை செய்கிறபடியாத்தான் அவை வேலையில் நிற்கிறபடியாத்தான் நாங்கள் சென்று வேண்டினாங்கள். இல்லை அது பிரச்சனை இல்லை தெரிஞ்சு அதோ தெரியும் தானே எங்களுக்கு தோட்ட வேலைக்கு போனால் தானே அது பிரச்சனை இல்லை பிள்ளைகளும் பள்ளிக்கூடம் போனபடியாத்தான் அந்த சென்று பாசல் பண்ண அது பிரச்சனை இல்லை. நன்றி. திருமால்புரம் மக்கள் சார்பாக நன்றியை மீண்டும் மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறோம். ஓகே ஓகே. இப்போ என்ன சொன்னால் எல்லாருக்கும் சந்தோஷமாக இந்த கிராமத்துக்கு உணவளிச்சாச்சு. முக்கியமான பிரச்சனை பள்ளிக்கூடம் சில பெற்றோர் மேலே எல்லாம் கூலி தொழில் போகிறது அப்படியெல்லாம் போயிட்டுன்னு இருந்தாலும் நாங்கள் சொல்லி சாப்பாடு நாங்கள் கொண்டு வருவோம் என்று சொன்னபடியாக சந்தோஷமாக எல்லோரும் சமைக்காமல் பார்த்து எங்களை எதிர்பார்த்துருந்து எல்லோரும் பிள்ளைக்கு அம்மாக்குன்னு சொல்லி எல்லாம் 1-2 வாங்கி எல்லாம் சந்தோஷமாக எல்லாருக்கும் கொடுத்தாச்சு. உண்மையாக இந்த 18வது ஆண்டு நினைவகத்துக்கு உணவளித்த அந்த அக்காவுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு அதோடு வந்து அந்த அம்மா அந்த ஆத்மா சாந்திக்காகத்தான் இந்த உணவை கொடுத்துருந்தா திருப்பியும் சொல்கிறோம் இந்த அம்மா அந்த ஆத்மா சாந்தின்னு சொல்லி நாங்களும் எல்லாம் இறைவனை வேண்டிக் கொண்டு மீண்டும் மீண்டும் இப்படியான சேவைகளை எல்லோரும் செய்ய வேண்டும் என்று நாங்களும் உண்மையாக மனமாக கேட்டுக்கொண்டு இந்த வீடியோவை முடித்துக்கொள்கிறோம். லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இன்னும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கின்றோம். பாய்.